குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் ஸ்ரீ அண்ணா சுவாமிகள். கும்பகோணத்தில் இவரது சமாதி காணப்படுகிறது. இந்த அண்ணா சுவாமிகள் ஆரம்பத்தில் எப்படி இருந்தார்னு பார்த்தோம். மதுரையில் இருந்தார். மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தார். எப்போ பார்த்தாலும் அதே நிலையில் இருந்தார். ஏதோ கொஞ்ச நேரம் ஒரு பித்து பிடிச்சது போல் இருந்துட்டு மற்ற நேரங்களில் ஒரு சாதாரணமான ஒரு நிலைக்கு வந்துவிட்டா கூட பரவாயில்ல. எப்போ பார்த்தாலும் அதே நிலை. இந்த அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, பார்த்துட்டு பையனை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு என்னென்னவோ முறைகள்லாம் பண்ணினாங்க. வைத்தியங்கள் எல்லாம் பண்ணினாங்க. ஒன்றும் சரியாகலை. சரி, நம்ம ஒரு மகான் கிட்ட கூட்டிகிட்டு போவோம். ஒரு மகான் இதை சரி பண்ண முடியும் அப்படின்னு தீர்மானித்து இந்த அப்பா அம்மா பையன் வெங்கட்ராமனை எந்த மகான் கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னா திருவண்ணாமலை ரமண மகரிஷி. ரமண மகரிஷி அப்போ வாழ்ந்த காலம் திருவண்ணாமலையில். அந்த மகான் இருக்கிறப்ப இந்த சிறுவனை அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க அப்பா அம்மா. ரமண மகரிஷி தன்னோட ஆசிரமத்தில் உட்கார்ந்துருக்கார், திருவண்ணாமலையில் இருக்கார். இந்த பையனை கூட்டிகிட்டு போய் அப்பா அம்மா சொல்கிறாங்க, மகான் கிட்ட சொல்கிறாங்க, சுவாமி என்னோட பையன் எப்போ பார்த்தாலும் ஒரு பித்து பிடிச்ச நிலையில் இருக்கான். நாங்கள் என்ன பேசினாலும் அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். எங்ககிட்டையும் அவன் எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேங்கிறான். எதுவுமே பேச மாட்டேங்கிறான். நாங்கள் எப்படி சாமி இந்த பையனை வளர்க்குறது? எப்படி சாமி எங்களோட ஆசைகள், எங்களோட எதிர்பார்ப்புகள் இவற்றையெல்லாம் இவன் பூர்த்தி செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னு மகான் கிட்ட அழறாங்க. ஒரு மகானுக்கு தெரியும். ரமண மகரிஷி அந்த சிறுவனை பார்க்கிறார். யாரு? வெங்கட்ராமனை பார்க்கிறார். வெங்கட்ராமனை பார்த்துட்டு மகான் சொல்றாராம், டேய் நீ கெட்டிக்காரன்டா அப்படிங்கிறாராம். யாரை பார்த்து? அந்த சிறுவனை பார்த்து, அதாவது அண்ணா சுவாமிகள். நீ கெட்டிக்காரண்டான்னு சொன்ன உடனே இந்த அப்பா அம்மாவுக்கு தூக்கி வாரி போடுறது. என்னடா அது, நம்ம பையன் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறான், பித்து பிடிச்சது போல இருக்கான்னு சொல்லி இவர்கிட்ட கூட்டிட்டு வந்தோம். இவர் எதான அட்வைஸ் பண்ணுவார், எதான நமக்கு வழிமுறை சொல்லுவார்னு பார்த்தா பையனை பார்த்து கெட்டிக்காரன்னு சொல்கிறாரு. அப்போனா நம்ம பையன் புத்திசாலியா? நமக்கு ஏன் தெரியல அப்படின்னு அப்பா அம்மா யோசிக்கிறாங்க. அப்புறம் ரமண மகரிஷி சொல்கிறாராம், இந்த அப்பா அம்மாவை பார்த்துட்டு, ஒரு கெட்டிக்கார பையனை நீங்கள் பெற்றெடுத்துருத்தீங்க. இந்த பையன் எப்பேற்பட்ட புத்திசாலி தெரியுமா? தன்னை சுற்றி கொடி மாதிரி ஒரு வேலியை போட்டிருக்கான். நல்லா கவனிங்க. ரமண மகரிஷி சொல்றார், தன்னை சுற்றி கொடி மாதிரி ஒரு வேலி போட்டிருக்கான். யாரும் தன்னை நெருங்கக்கூடாதுன்னு, யாரும் தங்கிட்ட வரக்கூடாது. தன்னோட இந்த நிலைக்கு வேறு யாரும் எந்த விதத்திலும் ஒரு சிரமத்தை கொடுக்கக்கூடாது, ஒரு கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாதுன்னு அவன் எப்படி இருக்கான்? ஒரு வேலி போட்டுண்டு அதுக்குள்ள உட்காந்துருக்கான். நம்ம சொல்லுவோம் இல்லையா, வேலி அப்படின்னா ஒரு பாதுகாப்பு, ஒரு ப்ரொடெக்ஷன். இப்போ வயலில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கரும்பு ஏதான ஒரு பயிர் இருக்கும். ஏதான விலங்குகள் வயலுக்குள்ள அந்த விளைச்சலுக்கு எந்த விதமான கேடையும் விளைவித்து விடக்கூடாதுன்னு என்ன பண்ணுவோம்? வேலி போடுவோம். இந்த வேலியை தாண்டினா உள்ளே வர முடியாது. அதே போல ரமண மகரிஷி என்ன சொல்றாராம், தன்னை சுற்றி ஒரு வேலி போட்டுருக்கான். ஒரு நல்ல யோக நிலையில் காணப்படுகிறான். அவனை மாதிரி நானும் ஒரு வேலி போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என்னால் எனக்கு வேலி போட்டுக்க முடியல. எனக்கு வேலி கிடையாது. எனக்கும் அது போல ஒரு வேலி இருந்தது அப்படின்னா நீங்களாம் என்கிட்ட பேச முடியாது. ரமண மகரிஷி சொல்கிறார், இந்த அப்பா அம்மா கிட்ட சொல்கிறார், நீங்களாம் என்கிட்ட வர முடியாது. என்கிட்ட எத்தனையோ பேர் வராங்க, பேசுகிறாங்க. என்ன காரணம்? என்னை சுற்றி ஒரு வேலி இல்லை. ஆனால் உங்கள் பையனுக்கு அந்த வேலி இருக்குது. நீங்கள் அவனை பற்றி கவலைப்படாதீங்க. அவனை தைரியமாக கூட்டிகிட்டு போங்க. அவன் என்னெல்லாம் ஆசைப்படுறானோ, அவன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கிறானோ
அதற்கு எந்த விதத்திலும் நீங்கள் அவனுக்கு ஒரு இடைஞ்சலை கொடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த ரமண மகரிஷி அந்த சிறுவனுக்கு ஆசீர்வாதம் செய்து அனுப்புகிறார். இது ஒன்று. அடுத்து பாருங்க, இதே வெங்கட்ராமனுக்கு காஞ்சி மகாபெரியவர், இன்றைக்கு நடமாடும் தெய்வம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மகானிடமிருந்து ஒரு அனுகிரகம் கிடைக்கிறது. எப்பேற்பட்ட அனுகிரகம் தெரியுமா? ஒரு முறை ஒரு ஊரில் பெற்றோர்கள் மகனை காஞ்சி மகாபெரியவற்றை கூட்டிகிட்டு போகிறாங்க. எப்படி ரமணத்தை கூட்டிகிட்டு போனாரோ அதே போல் மகாபெரியவற்றை கூட்டிகிட்டு போய் தங்கள் மனசில் இருக்கிறத சொல்கிறாங்க. அப்போ மகாபெரியவாவனை பார்க்கிறார். யார்? சிறுவன் வெங்கட்ராமன், அதாவது அண்ணா சுவாமிகள். பார்த்துட்டு அவங்ககிட்ட சொல்கிறாராம், இனிமே நீ இங்கே இருக்காத, நேர கும்பகோணத்துக்கு போயிடு அப்படிங்கிறார். இனிமே இங்கே இருக்காத, நீ கும்பகோணத்துக்கு போயிடு, அதுதான் உனக்கான இடம் அப்படின்னு மகாபெரியவா சொல்கிறாராம். அதன் பிறகு 1930 அந்த சமயத்தில் இவர் கும்பகோணத்துக்கு போகிறார். யார்? வெங்கட்ராமன், அதாவது அண்ணா சுவாமிகள். அந்த கும்பகோணத்துக்கு போன உடனே கும்பகோணத்தில் காவிரி கரையை ஒட்டி காணப்படுவது மடத்து தெரு. அந்த மடத்து தெருவில் காஞ்சி சங்கரமடம் இன்றைக்கும் அமைந்திருக்கிறது. அந்த மடத்துல தான் உட்கார்ந்துருப்பாராம் அந்த நாட்களில் இந்த வெங்கட்ராமன். வருகின்றவர்கள் போகின்றவர்கள் அத்தனை பேரையும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருப்பார். அங்கதான் அவரது தவ வாழ்க்கையானது துவங்கியது. இதன் தொடர்ச்சியை நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.